திருமணனாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சொல்லுமுறை கடல் பூங்கடல் போற்றி உத்தரிய தொழில் போற்றி கரும்புருவச்சிலை போற்றி கவுனியற்கு பாசுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் உடைத்து எடுத்து எண்ணெய் ஆண்டங்கை கண்ணீராட்சி போற்றி ஆரணம் புரந்தரும் மணிகள் போற்றி போற்றி அருள் தரும் கன்னிமார் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் பூங்காவனத்தம்மன் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் ஸ்ரீ பெரியாண்டவர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் ஞான கணபதி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் பரிவார தெய்வங்களுடைய திருவடிகள் போற்றி போற்றி எழுந்தருளிய பெருமானுக்கு ஐம்புராணங்கள் சாற்றி முறையாக திருவு பெரும்பேருடைய வழிபாட்டை தொடர்ந்து 108 சங்காபிஷேகமும் சுவாமிக்கு கலசாபிஷேகமும் நடைபெறும். அனைவரும் அமைதி காத்து இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மூவர் தேவாரத்திலும் ஒரு பணுவல் பெருமாள் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அமருங்க, எல்லாரும் அமர்ந்துருங்க. தொடர்ந்து நடைபெறும். அமைதியாக பேசாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருமலையினுடைய சிறப்பை உணர்ந்து இந்த பதிகத்தை அமைதி காத்து கேட்டுக்கொள்ளுமாறு அணுகி கேட்கொள்கிறோம். கிருஷ்ணாருடைய சிவனே போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி, பொன்னும்பை பொருளும் தருவானை பொன்னும்மை பொருளும் தருவானை போகமோ திருவும் புணர்வானை பொன்னும்மை பொருளும் தருவானை போகமோ திருவும் புணர்வானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பின்னை எணிவந்த பிரானை அன்னம் வைகோ வயற்பழனத்து அணி அன்னம் வைகோ வயற்பழனத்து அணி ஆரூரானை ஆறிது தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏறிய போற்றி அருள் தரும் சப்த கன்னியம்மன் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் பூங்காவன பூவாடைக்காரியம்மன் திருவடிகள் போற்றி அருள் தரும் ஞான கணபதி பெருமான் திருத்தாள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கருணை கடவுளே, அன்னையும் அப்பனுமாய் இருந்து இதுவரைக்கும் அடியார்கள் செய்த அன்பு பூசையை எழில்ஞான பூசையிலே ஏதேனும் குற்றமோ குறையும் ஏதேனும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொறுத்தருளி இதுவரைக்கும் 48 நாள் மண்டல அபிஷேகத்திலே ஏதேனும் குறை இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொறுத்தருளி தாங்கள் இந்த திருமேனிலே நிரந்தரமாக நீங்காமல் இருந்து திருமேனி தாங்கிக் கொண்டு இனி வருங்காலத்திலே வேண்டுவோர்க்கு வேண்டும் மரமெல்லாம் கொடுத்து நலமெல்லாம் கொடுத்து அல்லன நீக்கி நல்லன தந்து இனி எதிர்காலத்திலே இந்த உசன் வீட்டு வகையரா குடும்பத்தார் அத்தனை குடும்பத்தாருக்கும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழவும் வேண்டியன வேண்டியவாறு கொடுத்தருளியும் தங்களுடைய திருக்கருணினாலே இந்த நாளிலே திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்கின்ற அத்தனை குடும்பத்தாரும் இந்த நாளிலே திருமண பிராப்தம் வேண்டி வந்திருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு நல்ல விதமாக திருமண பாக்கியம் அமைய வேண்டியும் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நீங்கி சீக்கிரமாக நல்ல வரன் அமைய வேண்டியும் நோய் உற்றவர்கள் எல்லாம் நோயிருந்து விடுபடவும் கல்வி கற்போர் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியில மேன்மை அடையவும் கல்வி கற்றவர் தங்களுக்குரிய உரிய பணி அமைய வேண்டியும் பணி அமைந்தவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு பெறவும்
பதவி உயர் பெற்றவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கவும் எல்லாம் வல்ல எம்பெருமான் விநாயகப் பெருமானையும் பெரியாண்டவருடைய திருவடிகளில் வணங்கி யாம் வணங்கும் உமா மகேஸ்வரி உடனாகிய கைலாயநாத பெருமானுடைய திருக்கருணையை வேண்டி வணங்கி இந்த வழிபாட்டை மங்களகரமாக நிறைவு கொண்டு வருகிறோம். அனைவருடைய மனங்களிலும் தங்கள் திருக்கருணையினாலே இனி வருங்காலத்திலே சென்ற காலத்தில் பழுதாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று இங்கு எழுந்தருள பெற்ற பேரினால் எற்றைக்கும் திருவருளுடையும் நன்றியில் நெறில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து வெற்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்ற பெருமானுடைய குருநாதனுடைய வாக்கியத்திணங்க இந்த வழிபாட்டில் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாள் வழிபாடு, மாத வழிபாடு, வருடாந்திர வழிபாடுகள் எல்லாம் சிறப்புற பொங்கி ஞானமளர்ந்த செஞ்சவிடாலே இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை குடும்பத்தாருடைய திருவடிகளையும் நன்றியும் நல்வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு இந்த வழிபாட்டை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி.
கொஞ்சம் தூரம் வரட்டது அப்படியே வரட்ட கொஞ்சம் தூரம் வரட்டது கொஞ்சம் தாங்கிக்குவாங்க. ரெண்டு பேரும் போப்பா எடுத்து வையா என்ன சொல்றான்னு கேளு. வரிசையாக வந்து ஒவ்வொரு சங்கு வாங்கிக்கங்க. வாங்கி கொண்டு வரிசையா பெரிய ஆண்டவர் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுங்க. இருக்கிறவங்க வரிசையா வாங்க. ஒருத்தர் பின்னால வந்துருவாங்க, தள்ளாதீங்க. நிதானமா உங்க கையில இருந்து அபிஷேகம் நடக்குது. அதனால பொறுமையா வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சங்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கு வாங்கிக்கங்க. எல்லாருக்கும் 108 சங்கு தாராளமா இருக்கு. அதனால அவசரப்படாம நிதானமா வாங்கி போங்க. வரிசையா போங்க. சங்காபிஷேகம் பெண்கள் எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொம்பளைங்க வரிசையா முதல்ல போய் பண்ணிடுங்க. அடுத்தது சொற்பொழிவு இருக்குது. வரிசையா பொம்பளைங்க வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல. முதல்ல பொம்பளைங்க வாங்கி பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆண்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க. தப்பு இல்ல. நேரம் போங்க. கொஞ்சம் இருங்க. எல்லாருக்குமே இருக்கு. ஒரு வரிசையா வாங்க. அடுத்தது திருநீரும் கண்டிகை என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் சோளிங்கரிலிருந்து நம்முடைய விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற சிவகுருநாதர் சிவ திரு லட்சுமணன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவிலே சொற்பொழிவு அடுத்ததாக நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் வரிசையாக வந்து இந்த சங்காபிஷேகம் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக திருநீரும் கண்டிகையும் என்கின்ற திரு தலைப்பிலே கீழே சிந்தாம எடுத்துன்னு போங்க. 2 கையை எடுத்துன்னு போங்க. போன போட்டுருங்க. தீர்த்தத்தை கீழே சிந்தாம எடுத்துன்னு போங்க. கஷ்டப்பட்டு தீர்த்தம் கீழே கொட்டாதீங்க. கொஞ்சம் மூக்கு மேல புடிச்சு எடுத்துன்னு போங்க. எல்லாரும் வரிசையா போங்க. பேசாடு போங்க. தயவு செய்து பெண்கள் முதல்ல வாங்க. ஏன் பெண்கள் முதல்ல வாங்க? முதல்ல சக்திக்கு தான் முதலிடம். அம்மை இல்லாமல் அப்பன் இல்லை. அதனால அம்மையே அப்பா என்று மாணிக்க வாசகர் அருளியது போல பெண்கள் அனைவரும் வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பேசாது வாங்க. எல்லாரும் வரிசையா வாங்க. கொஞ்சம் விரைவா வந்து சங்காபிஷேகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு சொற்பொழிவு திருநீரும் கண்டிகை என்கின்ற திருத்தலைப்பிலே ஐயா அவர்கள் பேராசிரியர் சைவ சித்தாந்த பேராசிரியர் சிவ திரு லட்சுமணன் ஐயா அவர்களுடைய ஆன்மீக
திருநீரும் கண்டிகை என்ற தலைப்பிலே சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள். இந்த அபிஷேகம் பார்த்தவர்கள் வரிசையாக சென்று அங்கு அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது, கடந்து கொண்டிருக்கிறது. வரிசையாக அபிஷேகம் செய்தவர்கள் அங்க சொற்பொழிவுக்கு தயாரா இருக்கின்றார்கள். அங்க போய் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து பேசாமாங்க. தீர்த்தத்தை கீழே விடாத பத்திரமா தூக்கிட்டு போங்க. மேலேயே பாக்குற மாதிரி கீழே தண்ணி கீழ் கொட்டுறாதீங்க. அந்த சாமிக்கு அந்த தீர்த்தம் அங்க போய் சாமி மேல போய் அபிஷேகம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஒரு வாய்ப்பு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு. அமைதியா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விழா குழுவினர் மிகவும் சிரமமாக இப்ப சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். தயவு செய்து பேசாத வந்து இந்த பூசையிலே ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கொஞ்சமா அதை நம்ம கையில பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்க. அவரவர்களுடைய பிரார்த்தனையை மனதிலே நினைத்துக் கொண்டு சுவாமிக்கு இந்த சங்க அபிஷேகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரூரா ஐயாரா ஆரூரா ஐயாரா ஆரூரா ஐயாரா. எல்லாரும் பேசாது வாங்க. தயவு செய்து பேசி வராதீங்க. சிரமப்பட்டு இந்த பூஜை நடக்குது. அமைதியா இருந்து இறைவனை நினைத்து இந்த பூஜை செய்யுங்க. இறைவனுடைய திருமேனிக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு கடவுளை கொடுத்தது சங்கு. இந்த சங்கின் அபிஷேகம் மிகவும் புனிதமானது. சகல தோஷங்களை நீக்கக்கூடிய அருமை பெற்றது. இந்த தீர்த்தத்துல கங்கை தீர்த்தம், திருச்செந்தூர் தீர்த்தம், 3 நதி தீர்த்தங்களை எல்லாம் சேர்த்து இந்த தீர்த்தத்தில் நாழி கிணறு தீர்த்தம் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த புனிதமான தீர்த்தம் நம்முடைய கைகளாலேயே இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அமைதி காத்து அனைவரும் பொறுமையாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பாக்கியத்தை அனைவரும் பெற வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநீரும் கண்டிகை என்கின்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள். இந்த அபிஷேகம் செய்த அன்பர்கள் தாய்மார்கள் அங்கே போய் அமரும்படி கேட்டுக்கொள்கின்றார்கள். அடுத்ததாக சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நாட்டியாலயானுடைய மாணவர்கள் பரதநாட்டிய நிகழ்ச்சியானது தொடங்குவார்கள். தொடர்ந்து விழாவானது சிறப்புற நடைபெற இருக்கின்றது. அனைவரும் அமைதி காத்து இந்த வழிபாட்டிலே ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். யாராவது அபிஷேகம் செய்யாத மகளிர் தாய்மார்கள் யாராவது அபிஷேகம் பண்ணாது இருந்தால் தயவு செய்து சங்க அபிஷேகம்
பெற்றுக்கொள்ளுமாறு பெற்று சாமிக்கு அபிஷேகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு 20-30 சங்கு இருக்கின்றது. தயவுசெய்து வாங்காதவர்கள் வந்து வாங்கி அபிஷேகம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அமைதியா இருக்குமாறு பேசாது போங்க. சாமி கிட்ட போகும்போது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று எதுவும் வேண்டாதீர்கள். அமைதியா சென்று சாமிக்கு அபிஷேகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அதே போட சொல்லுங்க. வாங்காத பெண்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சொற்பொழிவு நடைபெறும். திருநீரும் கண்டிகன் என்கின்ற தலைப்பிலே நடைபெறும். எங்களை கூட்டாருமா அவரே கூட்டாரு.
அடுத்து ஒவ்வொருத்தரா வாங்க கொடுத்தவங்க மட்டும் கேட்டு வாங்கிக்கங்க, ஜோடியா போய் செய்யுங்க, நல்லது. கலசம் கொடுத்தவங்க மட்டும் வாங்க, நிகழ்ச்சி இருக்குது, நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. கொடுத்தவங்களுக்கு நல்லா தெரியும் யார் யார் கொடுத்தீங்கன்னு, அவங்க மட்டும் வந்து வாங்குங்க. கலசத்துல இருக்கிற தண்ணி முக்காவாசி பெரியாண்டவருக்கும் கால் பாகம் நீங்க வீட்டுக்கும் கொண்டு போங்க, சரிங்களா? சரி, நான் வாங்க ஜோடியா வந்தா கொடுத்துடுறோம். ஜோடியா பாருங்க, ஜோடியா வந்துக்கிறாங்க. ஜோடியா வந்தாலும் உடனே கலசம் கொடுத்தவங்க மட்டும் வாங்க, டக்குன்னு வாங்குங்க. கலசம் கொடுத்தவங்க மட்டும் வாங்க. வாதி அப்புறம் வாதியே இருக்கட்டும், இருங்க கொஞ்ச நேரம் வாதி இருக்கட்டும். சீக்கிரமா இங்க முடிச்சுட்டாங்க ப்ரோக்ராம் போ. ஜோடி வீட்டுல பூஜை வச்சுட்டு 3 நாளைக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கெல்லாம் தேடி தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் உடைச்சு வெள்ளை சாப்பிட்டு பொங்கல் மாதிரி செஞ்சுக்கணும். நீங்க 2 கிலோ அண்ணி 3 பேர் ஒண்ணா நின்று வாங்க, 3 பேர் ஒண்ணா நில்லுங்க. வாங்க சசரன் வாங்க, டைம் இல்ல. மணி ஜோடி எங்க தெரியல, என்ன மணி ஜோடி? நம்ம கடைசியா வாங்கிக்கலாம் மைக்கு. கலசம் கொடுத்தவர்கள் மட்டும் வரும். பூஜை ரூம் வச்சு ஒரு 2-3 நாளைக்கு பூஜை பண்ணுங்க. கலசம் கொடுத்தவர்கள் மட்டும் வரும். கொஞ்சம் கலசம் பாஸ்டா வாங்க, நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. 47 நாள் 10 மணிக்கு சாப்பிட்டு நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு இல்ல, நம்ம அலங்காரம் பண்றது லேட் ஆகும்ல, அதை யோசனை பண்ணணும். அதுதான் மெயின். புரிஞ்சுதா? எங்க சிட்டி ஜோடியா வந்தாதான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஜோடியா தான் வரணும். வெளிநாட்டுக்கு கூட போட்டோம், போய் கூட்டு வாங்க.
கலசம் கொடுத்தவர்கள் கொடுங்கள். எனக்கு பாவம் சரி சரி டைலர் சித்த பையங்க என்னதான் கொடுப்போம். சேர்த்துட்டா முடிஞ்சு. வீட்டுக்கும் தெளிச்சுக்கோங்க. கலசம் கொடுத்தவங்க விட்டு ஏன் நமக்கு ஆப்போசிட்டா வராங்க. மெதுவா வாங்க வாங்க பண்ணிடலாம். படம் பண்ணிடலாம். விநாயகர் இருந்தா பண்ணிடலாமா? விநாயகர்ல இருந்தா பண்ணினா வந்துடலாம். அங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம். அங்கிருந்து வந்துடலாம். அது முடிஞ்சிச்சா? போலாம். ஓகே சார் மைக் கொடுத்துருங்க. நான் சொற்பொழி ஆரம்பிச்சிருங்க. நான்